நான் ஏன் பிரதர் இந்த உலகத்தை வாழ்கிறேன், நான் செத்து போகலாமே, நான் நல்லா வாழணும், இந்த உபத்திரத்திலிருந்து நான் மீண்டும் மீட்கணும் அப்படின்னு முனகிற எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். இதுதான் உண்மை. இந்த அழைப்பை யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ, தெரிந்து கொள்கிறாங்களோ, நான் சொல்லுவேன் அவனுடைய நோக்கத்தை அவன் கண்டுபிடிச்சிருவான். எத்தனை பேர் இது புரிஞ்சுது? இந்த அழைப்பு தெரியாதவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உபத்திரம் தான். ஏன் வாழ்றேனே தெரியலையே, எது எங்கே போயிட்டு இருக்கேன் லைஃப்னே தெரியலையே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, உன் பிரச்சனை நீங்கணும், உன் கடன் தொல்லை நீங்கணும், உன் கஷ்டம் நீங்கணும் ஜெபிக்கிறத நிறுத்திடுங்க. ஆனால் ஒன்னே உனக்காக ஜெபிங்க. ஆண்டவரே என் அழைப்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே இந்த அழைப்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க. எலியாவுக்கு ஆண்டவர் எப்படி அழைப்பை வெளிப்படுத்தினார் தெரியுமாங்க? அவன் ஆபத்தில், பிரச்சனையில், சூழ்நிலையில் பயந்து நடிக்க ஒளிஞ்சு கொண்டிருக்கும் போது தேவ தூதர்கள் மூலமாக ஆண்டவர் அழைப்பை வெளிப்படுத்துறார். எலியா என்ன ஜெபிக்கிறான்? என்னை சாகடிச்சுக்கிறேன்னு ஜெபிக்கிறான். ஆண்டவர் என்ன அவனுக்கு தராரு? உன்னுடைய அழைப்பு இதுதான், இதுக்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்க, இந்த காரியத்தை போய் செய்யன்னு சொல்றாரு. இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம். எலியாவுக்கு அது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். எசபேல் ஒரு பெரிய அரசாணையை நிறைவேற்றா, நாளைக்கு எலியாவை நான் வந்து அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. இவன் எலியாவும் ஒரு தேவனுடைய மனுஷன், என்ன பண்றதுன்னு தெரியல, போய் ஒளிந்து கொண்டு அழுவுற, ஆண்டவரே என்ன நாளைக்கு என்ன சாகடிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு நாளைக்கு பார்க்கவே எனக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி. யோபு அப்படிதான் ஜெபிச்சான். ஆண்டவரே நான் பிறந்த தேதி, எனக்கு வந்து என்னுடைய 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 அம்மாவுக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளை உருவானது என்று அறிவித்த தேதி சபிக்கப்படுவதாக, அந்த நாள் ஒன்று எழும்பாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோபு ஜெபிக்கிறான். ஆனா யோபுக்கு தெரியாத ஒரு காரியம் தெரியுமா? அந்த பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பை வச்சிருக்காருன்னு யோபுக்கு தெரியாது. நிறைய நேரங்களில் தேவன் நமக்கு அழைப்பை எதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார் தெரியுமாங்க? நம்ம அன்றாட கடந்து செல்கிற சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.